ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். நான் உங்கள் ராகப்பிரியா. இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பழத்தை வச்சு நல்லா சூப்பரான டேஸ்டியான இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ இந்த இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு வாழைப்பழத்தில் செய்கிற நல்ல சூப்பரான சாஃப்டான இனிப்பு பணியாரம்ங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 4 வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அது நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி விட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளோ அல்லது கருப்பு எள்ளோ சேர்த்துக்கோங்க. இது வாயில் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், 1 கப் அளவுக்கு தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி மாவு வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாங்க. உங்ககிட்ட கொழுக்கட்டை மாவு இருக்குன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். நல்லா பழுத்த பழமாக 4 பழம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுவே நல்ல ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும். அதனால் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையே போதுமான அளவுக்கு இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக உருண்டை வெல்லம் பயன்படுத்துகிறீங்கன்னா நல்லா பொடிச்சிட்டு 1/2 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்றனால இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு மாவை கலந்து வச்சுருங்க. இந்த மாவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இதுவே நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக தான் இருக்கும். சாஃப்ட்னஸ் கொடுக்கும் வாழைப்பழமே. இப்போ பணியாரக்கல்ல ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு ஊற்றும்போது ரொம்ப சுலபமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல்ல வச்சுக்கலாங்க. இதில் எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் ஏதோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் டம்ளரில் நம்ம ஊற்றி வச்சுருக்க மாவுலேருந்து இந்த மாதிரி குழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. நம்ம இட்லி மாவுலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்தில் இருக்கணும். இப்படி எல்லா குழிகள்லையும் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா தான் மேல் பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், மேல் பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நெய்யில் செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியும் கூட. நெய்யுடைய டேஸ்ட் பிடிக்காதவங்க நம்ம எண்ணெயில் செஞ்சுக்கலாம். நான் ஒரு ஈடு நெய்யும் ஒரு ஈடு எண்ணெயிலையும் செய்ய போகிறேன். நடுவில் இருக்கிறது சட்டுன்னு வெந்துடும். எல்லாமே நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஓரங்களில் இருக்கிறது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. சைடில் இருக்கிறது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் கல்லிலேருந்து எடுத்துடலாம். நல்லா சூப்பரான சுவையான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. வாழைப்பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, சூப்பராக இருக்கும். இப்போ ஓரங்கள் இருக்கிறதெல்லாம் எடுத்து நடுவில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்ததும் நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி அரிசி மாவில் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கம்பு மாவோ அல்லது சோள மாவோ கூட பயன்படுத்தலாம். சோளம்னா அந்த சிறுதானிய மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் செஞ்சால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மலாக எப்பயுமே இதே மாதிரி செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ ஒரு ஈடு எடுத்தாச்சுங்க. அடுத்த ஈடுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி எல்லா குழிகளையும் ஃபில் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க இந்த அளவுகளுக்கு ஒரு 30 பணியாரம் கிட்ட வந்திருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டியை அதிகப்படுத்தியோ அல்லது குறைச்சியோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் வரைக்குமே கெடாமல் இருக்குங்க. நல்லா சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.